ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேம் டால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருட்டோ 2 ப்ளூ வர்டெக்ஸ் சாப்டர் 4. ப்ரீவியஸாக 3 சாப்டர்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸாக பொருட்டோ சாப்டர் எண்டிங்கில் கோட் பேஸுக்கு திரும்பியிருப்பான். அதை டோட் கன்ஃபார்ம் பண்ணி பொருட்டோக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பொருட்டோ மினட்டோட ஃப்ளைங் தண்டருக்கா டெக்னிக் ஹேண்ட் சைன் வச்சிருக்க மாதிரி சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரில் கோடு 10 டைல்ஸை பார்த்து பொருட்டோ சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அதாவது இதுங்க இப்போ வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அதுக்கு நீ ஒரு உருவம் கொடுத்துட்ட, அது உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே அதோட கதையை முடிச்சிரு, இல்லைனா முடிவில் நம்ம எல்லாருக்கும் மோசமான எதிர்காலம் தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த சினாரியோ கோட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கோடு இதுக்கு சாப்பிட மாட்டேன் தானே தெரியும், இது எப்படி எனக்கு ஒரு த்ரெட்டாக மாறும் அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறான். கோடு பாக்கெட்டில் இருந்த டோடு சீக்கிரமாக ஆவா பொருட்டோ, நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பொருட்டோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, எங்கள் தாத்தா அளவுக்கு நான் திறமசாலி இல்லை அப்படிங்கிறான். ஸோ இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது ஃப்ளையிங் ரஜின் தண்டருக்கா டெக்னிக் தான். மினட்டோ இல்லைனாலும் மினட்டோட பேரை அவரோட லெகசியை காப்பாற்றிட்டு தான்ப்பா இருக்கான். இப்போ இல்லைனாலும் பொருட்டோ எப்பயும் ஃபியூச்சரில் மினட்டோ அளவுக்கு இந்த டெக்னிக்கை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் எனக்கு தோணுது. ஏன்னா அவன் தான் ஒரு 100% ஒட்சுசிக்கல. இப்போ சாப்டர் பற்றி பார்க்கலாம். கபாக்கி பொருட்டோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பொருட்டோ ஃப்ளையிங் தண்டருக்கா டெக்னிக் யூஸ் பண்ணி 10 டைல்ஸ் இருக்க டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் ஆகி போகிறான். கோட் இவன் எப்படி இங்கே வந்தான்னு அதிர்ச்சியில் பார்க்குறான். அப்போ பொருட்டோ 10 டைல்ஸ் இருக்க இடத்துல போய் பார்க்குறான். ஆனால் அங்கே 10 டைல்ஸ் காணாமல் போயிட்டு 10 டைல்ஸ் எங்கே போச்சுன்னு பொருட்டோ கேட்குறான். அதுக்கு டோடு வாய்ப்பே இல்லை, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துச்சு, கோடால் அதை டெலிபோர்ட் பண்ணவே முடியாது, சந்தேகப்படுற மாதிரி எந்த மூவுமே அவன் பண்ணலை அப்படிங்கிறான். இப்போ தான் கோடு அவனை ஒரு டோடு கண்காணிச்சிட்டு இருக்கதையே கவனிக்கிறான். இன்னொரு ஆங்கிளில் பொருட்டோவை காட்டுறாங்க. பொருட்டோக்கு மேலே ஒரு கிளாக் ரிம்க்கு ஹியூமன் உருவம் கொடுத்த மாதிரி ஒரு கிரியேச்சர். அந்த கிரியேச்சருக்கு 2 ஐஸும் ரினேகன். பொருட்டோ அந்த கிரியேச்சரை பார்த்ததும் நம்ம லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். கோடு அந்த கிரியேச்சரை பார்த்து பக்குன்னு கூப்பிடுறான். இங்கே ரியல் பக்கு ட்ரியாமர் இருப்பாம்ல, அதை காட்டுறாங்க. பொருட்டோ நமக்கு பின்னாடி ஒருத்தன் ட்ரியாமர் இருக்காம்ல, அதுவா பக்கு, அவனை பற்றியா பேசுகிற அப்படின்னு கேட்குறான். இது பக்கு இல்லை, நம்ம எதிர்கொள்கிறது சிஞ்சு. பொருட்டோ இதை சிஞ்சுன்னு கூப்பிட்டானா அவனுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியறதுக்கு 3 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று மோமோசிக்கி சொல்லியிருக்கணும், இல்லைனா மோமோசிக்கியோட மெமரி சேவம் பார்த்துருக்கணும், இல்லைனா ஜோகனோட ஒரு எபிலிட்டியாக கூட இருக்கலாம். அப்படி ஜோகனோட பவராக இருந்தால் பொருட்டோ டைம் ஸ்கிப்பில் ஜோகனை யூஸ் பண்ணால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகே, கோடுக்கு இங்கே என்ன நடக்குன்னே புரியல. ஆனால் அந்த பக்குங்கிற செஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பொருட்டோ அட்டாக் பண்ணி பின்னாடி இருக்க மலையில் போய் மோதுறாங்க. நானும் பொருட்டோ அந்த அடியை பயங்கரமாக வாங்கிட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த அடியை பொருட்டோ தடுத்துட்டான். அந்த செஞ்சு நீயா முன்ன உன்னை சாப்பிட தர வந்தியா உட்சுசுக்கி பொருட்டோ அப்படிங்குது. பொருட்டோ லைட்னிங் ஜூட்ஸ் போட்டு அந்த பக்குங்கிற செஞ்சு ஓரளவு டேமேஜ் பண்ணிட்டான். அதில் அடி வாங்கின அந்த செஞ்சு தன்னோட கையை ஒரு நண்டு கொடுக்கும் மாதிரி மாற்றி பொருட்டோ அட்டாக் பண்ண வருது. இப்போ முந்தான் பொருட்டோ மினட்டோட கேட்டகரியில் அவன் ஈஸியாக அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான், அதாவது டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிட்டான். கோட் பொருட்டோ கிட்ட என்ன நடக்குது எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு கீழே விழுறான். அதை பார்த்த பொருட்டோ கோட் பக்கத்தில் போய் அவனோட வயிற்றுல உசிகிக்கோவை ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்கு. எந்திரி, உசிகிக்கோவை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், எனிமையோட அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகு, நமக்கு நேரம் இல்லை, உனக்கு சாகம் விருப்பம் இல்லைனா வாயை மூடிட்டு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு பொருட்டோ சொல்கிறான். கோடு 10 டைல்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, பக்கு ட்ரியா மாறினதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பொருட்டோ இது பக்கு மட்டும் இல்லை, ட்ரியா மாறின எல்லாரும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறான். அப்படியே மேலே வானத்தில் இன்னொரு செஞ்சு பறந்துட்டு இருக்கு. அது இந்த சக்கரா, இந்த கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க எல்லாரோட சக்கராவையும் உறிஞ்சி நாங்கள் செஞ்சு ஒரு சக்கரா ஃப்ரூட் உருவாக்குவோம், அதுதான் உண்மையிலே எங்களோட எண்ணம். ஆனால் கோடு உன்னால எங்களுக்கு ஈகோ வந்துட்டு அப்படின்னு சொல்லுது. அப்படியே லெஃப்டில் பார்த்தா இன்னொரு செஞ்சு, அது யாருன்னு பார்த்தா நம்ம மாட்சுரியக்கா மாதிரியே இருக்குது. கோடு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, உன்னோட டெஸ்டினி படி நீ எப்போவுமே ஒரு கோமாளி தான், நீ மற்றவங்களால பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லுது. அந்த தவளை இது ரொம்ப மோசம் பொருட்டோ, ரீட்ரீட் ஆகு, நம்ம திரும்ப பிளான் பண்ணி ஆகணும் அப்படிங்குது. பொருட்டோக்கு ரைட்டில் இன்னொரு செஞ்சு, அதை பார்த்ததும் பொருட்டோ ஃபேஸ் அப்படியே மாறுது. க்ளோஸ்அப்பில் பார்த்தா அது நம்ம சாஸ்கே மாதிரியே இருக்கு. அப்படியே எங்கள் ஹொக்காகே ஆஃபீஸில் சிக்கமாரு அப்போ அவன் திடீர்னு மறைஞ்சிட்டான்னு சொல்கிறியா, அவனால் ஏற்கனவே ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்ஸு யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கவாக்கி யாருக்கு தெரியும், அவன் எப்படி பண்ணான்னு தெரியல, ஆனால் கோடு ஓடுன அப்புறம் அவனும் மறைஞ்சிட்டான், இதை பார்த்தா அவன் கோடை ட்ராக் பண்ண மாதிரி இருக்கு, கோடும் பொருட்டோவை சேர்ந்து வேலை செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கா, பொருட்டோ மறைகிறதுக்கு முன்னாடி அவன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தான், டிடெக்டிங் டீமில் இருந்து யாராவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சிக்கமாரு டிடெக்டிங் டீமில் இருக்க எல்லா ரிப்போர்ட்ஸும் இப்போ கவனிக்கப்பட்டுட்டு இருக்கு, யாராவது பொருட்டோக்கு உதவி பண்ணால் நமக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான். இங்கே சாரதா வரா, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கு,
கோடு ஹிடன் லீஃபை அட்டாக் பண்ணால் பொருட்டோ அவனை ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றினா. அவங்களோட கான்வர்சேஷனும் அதுதான். உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் ஏடா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. அதுக்கு கவாக்கி சாரதா தப்பாக புரிஞ்சிக்காத, பொருட்டோ ஒரு ஒட்சுசுகி, அவனோட எண்ணங்கள் ஒரு விஷயமே கிடையாது, அவன் நம்ம எதிரி, நம்ம அவனை கொன்னே ஆகணும், ஏன்னா அவன் ஒரு ஒட்சுசுகி அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா என்ன சொல்கிற, நீயும் ஒரு ஒட்சுசுகி தான் அப்படிங்கிறா. அதுக்கு கவாக்கி நான் உனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, நான் ஒட்சுசுகி, அவங்களோட பவரை வச்சு அவங்களையே கொள்வேன், என் வேலை முடிஞ்சதும் சந்தோஷமாக மறைஞ்சிடுவேன் அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா அசனிஞ்சா ஹொக்ககேவா மர ஆசைப்படுறானா, நீ நினைக்க மாதிரிலாம் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிறா. இவங்க 2 பேரும் தண்டையை பார்த்து இருந்தா சிக்கமாரு. கைஸ் அமைதியாக இருங்க. அந்த கிளாமர்ஸாலான அந்த ட்ரீ அது என்ன, அதுங்க என்ன காடுகளை உருவாக்க பார்க்குதா அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மரமாக மாறின எல்லாரும் உயிரோடி தான் இருக்காங்க, நம்மளால் இன்னும் அவங்கள காப்பாற்ற முடியும். பொருட்டோ பேசின விதத்தை பார்த்தா பொருட்டோக்கு இதை பற்றி எதுவோ தெரிஞ்சிருக்கு. அதை கேட்ட சிக்கமாரு அப்போ அவன் காரணத்தோடு தான் கோடை அட்டாக் பண்ணானா அப்படிங்கிறான். அதுக்கு சாரதா பொருட்டோட காரணம் என்னவா இருந்தாலும் அவன் கோடை எதிரியாக தான் பார்க்குறான். ஸோ இப்போ கோட் லீஃப் வில்லேஜுக்கு த்ரெட்டுன்னு தெரிஞ்சுட்டு ஸோ நம்ம பொருட்டோக்கு சப்போர்ட் பண்ணி கோடை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறா. இங்கே 4 சிஞ்சஸையும் ஒரே ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. கோட் சிஞ்சஸுக்கு ஈகோவா அப்படின்னு கேட்குறான். பொருட்டோ சாஸ்கே மாதிரி இருக்க க்ளோனா பார்த்ததும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அதை பார்த்தோடு பொருட்டோ என்ன பண்ணுற, நம்ம மிஷின் ஃபெயில் ஆகிட்டு சீக்கிரமாக ஓடு அப்படிங்கையும் சாஸ்கே க்ளோனு கிளாக்ரீம் யூஸ் பண்ணி பொருட்டோவை அட்டாக் பண்ண வருது. பொருட்டோ டாச் பண்ணிட்டான். அடுத்து சாஸ்கேவோட க்ளோனு சிடோரி போடுது. அதை பொருட்டோ ரசிங்கன் போட்டு டேக்கிள் பண்ணிடுறான். அங்கே ரசிங்கனும் சிடோரியும் கிளாஸ் ஆனதுனால ரொம்ப புகைமூட்டம் வருது. அந்த புகைமூட்டத்தை பயன்படுத்திக்கிட்ட பக்ஸிஞ்சு பொருட்டோ அட்டாக் பண்ண வருது. ஆனால் பொருட்டோ தன்னோட கட்டானாவை யூஸ் பண்ணி அதை தடுத்துடுறான். இங்கே மாட்சுரியோட க்ளோனு ஹெட் ஸ்டைல் யூஸ் பண்ணி பொருட்டோவை ட்ராப் பண்ணிடுது. பொருட்டோ கோடு உதவி பண்ணு, இல்லைனா உன்னையும் கொண்டுருவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு கோடு நான் எதுவும் பண்ணலைனாலும் அதுங்க உன்னை சாப்பிட்டு கம்ப்ளீட் சிஞ்சுவாக தான் மாறும், நான் இதை எதிர்பார்க்கல, ஆனால் பிரச்சனை இல்லை, எப்படி என்னோட ஒரு எதிரியை சொல்லி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். பொருட்டோ கிட்ட அந்த தவளை பொருட்டோ போதும் இங்கேருந்து ஓடிடு, நீ செத்தனா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது. பொருட்டோ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த சிஞ்சு நீ ரொம்ப லக்கி ஒட்சுசுகி பொருட்டோ, எங்களோட ஈகோ இப்போ தான் அவைக்கன் ஆகிருக்கு, அறிவிற்கான ஆசையும் ஆர்வமும் உன்னை சாப்பிட்றத விட அதிகமாக இருக்கு, நீ எங்கே வேணா பறந்து போ, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் உன்னோட டெஸ்டினியில இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது. பொருட்டோ மரத்துக்கடியில் கவலையோடு உட்கார்ந்து அவனோட ஹெட் பேண்டையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ பொருட்டோ கிட்ட உனக்கு இந்த உலகம் உடனே அழியணுமா, இனி எப்பவுமே இந்த மாதிரி அவசரப்படாத அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அதுக்கு பொருட்டோ சாரி நான் அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிறான். அந்த ஆளு யாருன்னு பார்த்தா ஜிரையோட க்ளோனு காசின் கோஜி. அவர் அதுக்கு நான் உன்னை அமைதியாக சொல்லலை பொருட்டோ, நம்ம எதுவும் பண்ணலன்னா எல்லாரோட ஜோலியும் முடிஞ்சிடும், நம்ம எப்படியும் ஃபைட் பண்ண தான் செய்யணும், ஆனால் அதுக்கும் நேரம் வரணும்னு பொருட்டோ கிட்ட சொல்றாரு. பொருட்டோ மரத்தில் சாஞ்சிக்கிட்டே மன்னிச்சிருங்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் சாஸ்கே அப்படின்னு சொல்லியும் அந்த மரத்தை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சாஸ்கே தான் மரமா மாதிரி இருக்காரு. இப்படியே இந்த ட்விஸ்டோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்ல போன வீடியோல நமக்கு இருந்த கொஸ்டின்ல முக்காவாசி கிளியர் ஆயிட்டு, ஆனா இந்த சாப்டர்லயும் சில கொஸ்டின் ரைஸ் ஆக தான் செய்யுது. அதாவது 4 3 க்ளோனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருந்தாலும் அந்த வானத்துல பறந்துட்டு இருந்த க்ளோன் தான் யாருன்னு சரியாவே தெரியல. இப்போ இது சாரதாவை காப்பாத்தின அந்த சோல்ஜர்னு சொல்லுவீங்க, ஆனா சாஸ்கேனாலும் சரி பக்குனாலும் சரி மாட்சுரினாலும் சரி எல்லாரும் அவங்களோட ஃபேஸ் ரிசம்பிள் இருக்கு. ஆனா இந்த க்ளோன் பார்க்க அந்த சோல்ஜர் மாதிரியும் இல்ல, வேற யாரும் மாதிரியும் இல்ல. அப்ப யார் தான் இந்த சிஞ்சு? அடுத்த கொஸ்டின், பொருட்டோவும் காசின் கோஜியும் எப்படி மீட் பண்ணாங்க? சாஸ்கே மாதிரி ஒரு சினோபி எப்படி கிளாக்ரீமால டிஃபீட் பண்ணப்பட்டாரு? கோஜியோட இன்டென்ஷன் சரியா இருந்ததுன்னா ஏன் காசின் கோஜி பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்? காசின் கோஜி ஆம்னிபுட்டன்ஸுக்கு அஃபெக்ட் ஆகலையா? இப்படி நிறைய கேள்வி எழும்புது. இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் தியரி வீடியோஸ்லாம் போடலாம்னு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.